இது வந்து 13 டிசம்பர் புதன்கிழமை காலையிலேயே உருளைக்கிழங்கு மசாலா பூரி வந்து ரெடி பண்ணிட்டேன். வழக்கம் போல் வந்து நம்ம ரவை போட்டுமே பிணைஞ்சிருந்தா கூட பூரி வந்து இந்த மாதிரி அப்பளம் மாதிரி தான் வருது. 2வது பூரி தான் கொஞ்சம் புஷ்ஷுன்னு வருது. காலையில் தான் பூரிக்கு உருளைக்கிழங்குங்கிறனால ஈவினிங் வந்து உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணிவிட்டு பட்டாணி மட்டும் ஊற வச்சுட்டு குருமா மாதிரி வச்சு நான் மசால் பூரி வந்து ரெடி பண்ணிடலான்னு நினச்சேன். எனக்கு வந்து மசால் பூரி வேணாம், எனக்கு வந்து பானிபூரி தான் வேணும்னு சொல்லி பாப்பா கேட்டுட்டா. சரி என்ன பண்ணுறது, அவளுக்காக வந்து திரும்பவும் வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு பானிபூரியை வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் மட்டுமே செஞ்சேன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காகவே வந்து என் கூட பாப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. உருளைக்கிழங்கு வந்து மசிச்சு விடுறதுலேருந்து பானிபூரியை பொரிக்கிறதுலேருந்து எல்லா ஹெல்ப்பும் வந்து பாப்பா பண்ணி கொடுத்துட்டா. காலையிலேயே மசால் பண்ணுறதுக்காக இந்த பட்டாணியை வந்து ஊற வச்சுட்டேன். சரி அதையே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேக வச்சு இந்த பானிபூரி கூடயே ஒன்று ஒன்றா வந்து போட்டு விட்டுட்டேன். வெங்காயத்தை வந்து சாப்பரில் போட்டு உருளைக்கிழங்கு கூடயே சேர்த்து மசிச்சு விட்டுட்டேன். அதனால தான் வெங்காயம் வந்து மேலே தூவலை. லாஸ்ட் பானிபூரிக்கு கெச்சப்பையும் மயோனிஸையும் சேர்த்து சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு வந்து மயோனிஸ் பிடிக்காதுங்கிறதுக்காக அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கெச்சப் மட்டும் தான் வந்து ஊற்றி சாப்பிட்டோம்.